work done is path function. Work done ஒரு path function and it is not a property. Both work, heat ரெண்டுமே property கிடையாது. Okay, it is not a property. And work அப்படிங்கிறது it is a boundary phenomenon. It crosses the boundary. Work done is path function. It is not a property. Boundary phenomenon அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒர்க் டன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு closed system. For a closed system, the relation for work done is integral of P into dV. Okay. So, அப்போ isochloric process எடுத்தீங்கன்னா volume equal to constant. Volume இங்க constant அப்படிங்கிறதுனால work done என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா change in volume 0. dV அப்படிங்கிறது change in volume. Change in volume 0 அப்படின்னா அப்போ work done delta W equal to integration of P dV. As இது 0 ஆகிறதுனால dV வந்து 0 அப்படிங்கிறதுனால work done is equal to 0. So isochloric process, constant volume processல work done வந்து 0. இப்போ isobaric process இங்கே வந்து pressure equal to constant. Pressure வந்து constant. ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் போது ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் போது வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு இதை இன்டகிரேட் பண்ணும்போது டெல்டா டபிள்யூ ஈக்குவல் டு பி இன்டூ இன்டகிரேஷன் ஆஃப் டிவி. இதை இன்டகிரேட் பண்ணும்போது இனிஷியல் ஸ்டேட் ஃபைனல் ஸ்டேட் அப்போது பி இன்டூ வி ஃபைனல் மைனஸ் வி இனிஷியல் அதுதான் நம்ம பி இன்டூ வி டூ மைனஸ் வி ஒன் எழுதுவோம். ஓகே, திஸ் இஸ் த ஒர்க் டன் ஃபார் isobaric process. Isochloric process, constant volume process la work done 0. Isobaric process la work done is equal to P into V2 minus V1 illa V final minus V initial. Okay, next isothermal process ku eduthukalam. Isothermal process ku neenga work done eluduningina delta W equal to P initial V initial log V final by V initial அல்லது P initial V initial log P initial by P final. So இதுதான் அந்த ரிலேஷன்ஷிப். இங்க ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல PV equal to constant. அப்போ டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட் T ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இல்லையா? அப்போ என்னென்னு எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை MRT இன்ட்டு லாக் V ஃபைனல் பை V இனிஷியல் அப்படின்னு எழுதலாம். ஆர் MRT லாக் P இனிஷியல் பை P ஃபைனல். ஃபார் adiabatic process work done is equal to P initial V initial minus P final V final divided by gamma minus 1. This is the work done for adiabatic process. இதை வேற மாதிரி எழுதணும் அப்படின்னா MR constant T initial minus T final divided by gamma minus 1 இப்படியும் எழுதலாம். Okay, so PV equal to MRT, MRTI, MRTF னு வரும், T final னு வரும். MR கான்ஸ்டண்டா வெளியே எடுத்துட்டோம்னா T initial minus T final. So this is the work done for adiabatic process. Work done is equal to P initial V initial minus P final V final
divided by n minus 1. This is the work done for polytropic process. இது ஏன் mr t initial minus t final divided by n minus 1 அப்படின்னு போடலாம். So isochloric process க்கு work done is equal to 0. Constant pressure process க்கு work done is equal to p into v final minus v initial. Isothermal process ல பாத்தீங்கன்னா temperature equal to constant, அதுக்கான work done கான relationship இங்க கொடுத்திருக்கேன். And adiabatic process க்கு அதுக்கான work done கான relationship வந்து இது ரெண்டும். Polytropic processம் adiabatic processம் சேமா தான் இருக்கும். இங்க காமாவுக்கு பதிலா நம்ம n polytropic index வந்து யூஸ் பண்றோம், இங்க adiabatic index வந்து யூஸ் பண்றோம். அவ்வளவுதான். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நமக்கு நியூமரிக்கல்ஸ் ஏதாவது வரலாம், இல்லைனா இந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணியே கொஷின்ஸ் வந்து வரலாம். ஒர்க் அண்ட் ஈட் பொறுத்த வரைக்கும் போத் ஆர் பாத் ஃபங்க்ஷன் அண்ட் போத் ஆர் நாட் எ ப்ராப்பர்ட்டி. ரெண்டுமே வந்து பவுண்ட்ரி ஃபினாமினான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சைன் கன்வென்ஷன் பார்த்துடலாம். இப்போ ஒர்க் டன்னுக்கும் ஹீட்டு அதுக்கும் வந்து சைன் கன்வென்ஷன் பார்த்திங்கன்னா, ஒரு சிஸ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிஸ்டம் இருக்குது, ஓகே, இதுதான் அந்த சிஸ்டம்னு வச்சுக்கலாம். ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம், நம்ம சிஸ்டம்க்கு ஒர்க்கை சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் இஸ் நெகட்டிவ். ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் இஸ் நெகட்டிவ். ஒர்க் டன் பை த சிஸ்டம் இஸ் பாசிட்டிவ். சைன் கன்வென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் இஸ் நெகட்டிவ், ஒர்க் டன் பை த சிஸ்டம் இஸ் பாசிட்டிவ். ஈட் சப்ளைடு to the system is positive. Q supplied, heat supplied is positive. Heat rejected, Q rejected is negative. Okay, inga work done on system negative, work done by the system positive. So in the concept sign convention வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. According to first law of thermodynamics, net heat transfer is equal to net work done for cyclic process. So ஒரு cyclic process எடுத்துக்கிட்டோம்னா, thermodynamic cycle எடுத்துக்கிட்டோம்னா, total heat transfer is equal to total work done. So இதுதான் வந்து first law of thermodynamics state பண்ணுது. This is also called as law of conservation of energy. இதை quantitative law னு சொல்லுவோம். quantitative law. ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. law of conservation of energy அப்படின்னு சொல்றது வந்து first law of thermodynamics, and we call it as quantitative law. Cyclic integral of delta Q equal to cyclic integral of delta W அப்படின்னு எழுதலாம். இது வந்து சைக்கிளுக்கு, thermodynamic cycle or cyclic processக்கு. For any process delta Q ஓட வேல்யூ எப்படி கொடுப்போம் அப்படின்னா, change in the energy plus work done. So இதுதான் relationship. For reversible process, dE equal to du. Change in energy is change in internal energy. அப்போ இந்த relationship என்ன ஆகும் அப்படின்னா, delta Q equal to du plus delta W. இது வந்து reversible process. For any process, the value of delta Q is dE plus delta W. And for reversible process, the value of change of energy is change in internal energy. Reversible process ku change in energy is change in internal energy. So delta Q is equal to change in internal energy plus work done. Isochoric process ku delta Q equal to du plus
delta W work done நம்ம already பார்த்தோம். work done is 0 for isochoric process. constant volume process க்கு work done 0. அப்ப delta Q equal to change in internal energy for isochoric process. next வந்து isobaric process, constant pressure process when P equal to constant. இதுக்கு delta Q equal to change in internal energy plus delta W which is equal to du plus P dV, du plus P dV. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா change in enthalpy. அப்போ delta Q equal to dH. for constant pressure process delta Q equal to dH. for constant volume process delta Q equal to du which is equal to m into Cv into dt which is equal to m into Cp into dt. and here Cv ingiradhu coefficient of heat at constant volume, Cp ingiradhu coefficient of heat at constant pressure. so இதுக்கான relationship நமக்கு தெரியும், Cp always greater than Cv and Cp by Cv is equal to gamma. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். okay, and one more thing is that Cp minus Cv equal to R. R அப்படிங்கிறது characteristic gas constant. okay, இந்த ரிலேஷன்ஷிப்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. next வந்து isothermal process. delta Q equal to internal energy. இந்த internal energy இருக்கு இல்லையா, change in internal energy 0 இருக்கும். அப்போ delta Q equal to delta W. ஸோ இதுதான் ரிலேஷன்ஷிப். isothermal ப்ராசஸ்க்கு delta Q equal to delta W. next வந்து adiabatic process. adiabatic process. for adiabatic process we know very well delta Q equal to 0. there is no heat exchange. heat exchange irukadu. next polytropic process. polytropic process. for polytropic process delta Q equal to gamma minus n by gamma minus 1 into polytropic work done.